குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்தியாவிலேயே 4வது பணக்காரன் என்ன தேர்ந்தெடுத்து என்ன பாராட்டுறதுக்காக இவ்வளவு பெரிய விழாவை நடத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு குளிர்ந்து. உழைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு மனிதனோட தோல்விக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா வெற்றிக்கு ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். அது அவனுடைய உழைப்பா மட்டும்தான் இருக்க முடியும். ஒருத்தன் பசின்னு வந்தா அவனுக்கு மீன் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீனை கொடுத்தா அதை அவன் நல்லா சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் இன்னொருத்தங்கிட்ட போய் கையேந்துவான். ஆனா அவனுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுத்தா அவன் மீனை பிடிச்சி தனக்கு தேவையானதை சாப்பிட்டு மிச்ச மீன்களை வச்சு வியாபாரம் பண்ணி பொழைச்சிப்பான். கடைசியா ஒரு மனுஷன் பிறக்கும் போது ஏழையா பிறந்தா அது அவன் தப்பு இல்லை. ஆனா சாகும் போது ஏழையா செத்தா அது அவன் தப்பு மட்டும்தான். வணக்கம். Sir, I am Surya Prakash. Surya. Hello. Sir, நீங்க தான் எனக்கு ரோல் மாடல். Oh, so nice. 5 minutes உங்களோட தனியா பேசணும். Please sir, please. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பார்க்கறேன். Over, thank you, please. டேய், இதுக்கு பேர் தான்டா வீடியோ கேமரா. அது தெரியுது. எங்க ஆட்டைய போட்டது? ஆட்டைய போட்டதா? எரும மாடு. என் பொண்டாட்டி என் குழந்தைகளுக்காக பிரியமா வாங்கி கொடுத்ததுடா. இது அதுகளுக்கு தெரியாம பிரியமா நான் இங்க எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் ஆட்டைங்கிறது. என் மச்சானுக்கு போட்டியா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும். அந்த விளம்பர படத்தை ஒரு வித்தியாசமா எடுக்கிறதுக்கு முடிஞ்ச ஐடியா கொடுங்க நான் கூப்பிட்டா. இதுக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. என்னது? ஒரு பிரபலமான நடிகையை பிடிக்கிறோம், அருவிக்கு அடியில் அவளை குளிக்க வச்சு அதை நம்ம எல்லாம் ஒளிஞ்சிருந்து பாக்குறோம். குரு, உண்மையிலே ஒரு ஒரிஜினலா குளிக்கிற பொண்ண ஒளிஞ்சிருந்து அதை எடுத்தா தான் விளம்பரம் பெருசா இருக்கும், வியாபாரம் பெருகும், விருதுகளும் கிடைக்கும். டேய், நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதாண்டா இருக்கு. ஒரிஜினலா குளிக்கிற பொண்ணு போய் எங்க தேடுறது? அதே குருவே, அங்கே போய் தேடணும். பேசாம நம்ம அக்கா குளிக்கிறது படம் எடுத்துற வேண்டியதானே? அக்கா குளிக்கிறதா? இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்குறாளா? எங்க அக்காவை எதுக்கு சொல்றோம்? வேற உங்க பொண்டாட்டியை தான் எங்க அக்காண்டு உரிமையோட சொல்றோம். ஏன் பொண்டாட்டியவா? ஆமா குருவே. எவ்வளவு நாளா உனக்கு இந்த ஆசை? எவ்வளவு நாளா உனக்கு? யா, டிக்கெட் ரெடியா? டிக்கெட் ரெடி சார். ஆனா ஃளைட் 1 hour லேட். 1 hour 60 minutes. சார் 1 hour போய் பெருசா பேசுறீங்க. 1 hourல ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இந்தாங்க. 1 மணி நேரம் உங்களை முழுசா இன்டர்வியூ பண்ணனும். யா I got the idea. அவன் மாட்னானு தெரியும். அந்த 700 கோர்ஸ் போய் சொன்னால காலேஜ்க்கு அவளுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லு. 1 hour கேட்டால வர சொல்லு. ஐயோ, அவ ஃபோன் நம்பர் எங்க வெச்சேன்னு தெரியல. இன் கேஸ் அவ கிடைக்கலனா அவங்க அம்மா வர சொல்லட்டுமா? ஏன் சார் தேரத்துக்குள்ள பிளான மாத்துறீங்க? இதோ இருக்கு சார். சார், அவங்க அப்பா கவுன்சிலர் போல சார். செவுத்துல வர வேண்டிய சின்னத்தெல்லாம் இவ பேப்பர்ல வரைஞ்சு கொடுத்திருக்கா. சரியான லூசு குடும்பம். லூஸ் நீதான்டா. இது என்ன படம்? சாவி. இது என்ன? 3. ரெண்டே சேர்த்து சொல்லு. சாவி 3. இங்கிலீஷ்ல சொல்றா. கீ 3. ரெண்டு இங்கிலீஷ்ல சொல்லாதடா. ஏதாவது ஒண்ணு இங்கிலீஷ்ல சொல்லு. கீ 3. டேய், கேட்டதுக்கு பதில் சொல்லு. இது தமிழ்ல என்ன? சாவி. இது இங்கிலீஷ்ல என்ன? 3. இப்ப ரெண்டே சேர்த்து சொல்லு. சாவித்ரி சார். யா, இப்ப நம்பர் சொல்லு. 98840 லூசு. டேய், திருப்பி படுறா. 98840 லூசு. டேய், திருப்பி படுறா. ஓ, அந்த திருப்பியா? 98840 லூசு. டேய், பேப்பரை திருப்பி படுறா. சார், பேப்பர் திருப்பினா வெள்ளையா இருக்கு சார். முத நம்பரை இப்படி படி, ரெண்டாவது நம்பரை இப்படி படி. ஓ, அப்படியா? 98840 யா 35007. என்ன சார் இப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் கிராமத்துல இருக்கிற என் அப்பதான் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, தேன்குழல், மரவள்ளி கிழங்கு, கட்லெட், பனம்பழ பாயாசம், நாகப்பழ சூப், இதெல்லாம் நீங்க எந்த ஹோட்டலையும் சாப்பிட்டுக்கவே முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். சாப்பிடு. யா, இட்லி சைஸ் சின்னதல்ல? நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. டேஸ்டா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. சாவித்ரி, என் லைஃப்ல இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். அடுத்த வாரம் பாம்பேல என்னோட புது ஆபீஸ் ஒன்று ஓபன் பண்ண போறேன். அதுக்காக பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் ஒரு நாள் எனக்காக உனக்கு என்னென்ன தெரியுமோ அத்தனை சமைக்கணும். அதை சாப்பிட்டு அத்தனை பேர் அசந்து போயிடணும்.